அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு அன்பின் பரிமாற்றம், அழைப்பின் வேண்டுகோள். தத்துவங்கள் கூறுவது சூரியநாதம். மெய்ப்பொருள் தெய்வம் என கூறுபவர்களுக்கு மெய் என்றால் உடல், மனித உடல், மெய்யெழுத்து பொருள் ஆக்கின்ற உடல். தமிழ் சித்தர்கள் எழுத்தை ஊனி தெய்வம் ஆனவர்கள் செயலை மெய்வழி கண்டு மெய்ப்பொருள் கண்டு மெய்ப்பொருள் தெய்வம். அப்போது இந்த உடலில் தெய்வம் இறங்கி வந்தது. அதன் கூற்று உள்ளில் செயலை வைத்து செய்வது. அது அறிவின் கூற்று. அறிவை உள்ளில் இறக்கி அந்த அறிவில் கூறுவது. நாம் இன்று கர்மேந்திரியம் என்று கூறுவதில் வாய் என்பது அதன் செயல் எப்படி? அது அறிவை உள்ளறிவாக்கி சிந்தித்து கூறுவது அதன் சத்தியம். இன்று இப்படி சிந்திக்க மாட்டார்கள். வாய் ஏதோ நாம் சாப்பிடுகிறோம், வாய் அடைக்கிறது, போகிறது, இப்படி. ஆனால் இதன் தத்துவம் உடலில் ஏது அவயவயங்கள் இணைவதில் செயல், அது எது ஏது என்று உள்ளினை தெரிவது உள்ளறிவு. இப்படி கூறுவதில் கேட்பவர்கள் எப்படி சிந்திப்பர்? அது கிடக்குது. இது நமக்கு தேவையா? சிலர் ஆஹா இப்படியும் உண்டா? சிலர் பணம் கிடைக்குமா இதை தெரிந்தார். இதில் எப்படி தெய்வம் உருவாகும்? நமக்கு கேட்ட கதைகள் போதும் என்று பல வேறு வேறு கோணங்களில் சிந்திப்பார்கள். இங்கு அறிவு கூறியது 1ஆம் பாகம் 97 நாராயணகுரு அன்று நானோ ஆசானாய் எழுதிய அறிவு 15 பாகம் கூறுவது. அந்த அறிவு கூற்றில் 1ஆம் பாகம் படித்த அறிவு அனுபவம் உடலில். 2ஆம் பாகம் கூறுவது அறிவு என்பது வாயு செயலில் நீர் சக்தியின் செயல்பாடு என்று அவர் கூறுவது. 4 அறிவில் அப்படி கூறும் அறிவு வேறு ஒன்றில்லை என்றால் இந்த அறிவு ஏது என்று தெரிந்திடலாம். 2ஆம் குறிப்பு கூறுவது அறிவு பல அறிவுகள் உண்டு. அதனால் அந்த அறிவுகள் ஏது ஏது நமக்குள் உள்ளது என்பதை அவர் வழியில் அவர் கூறுவது அவர் அறிவை சிந்தித்து, அது அவர் படித்த படிப்பின் செயலறிவை வைத்து. இங்கு அந்த வழியில் 30, 48, 52 சந்த விருத்தம் கூறி எழுதிய பட்டினத்தார் அன்றைய கால வல்லவர் மெய் உடலை மெய் எழுத்தை வைத்து ஊனி அவர் தெய்வ வடிவு ஆன புகழ் திருவெற்றியூரில் சிவலிங்க வடிவம் ஆனவர் என்று இன்றும் அங்கு காண்பது. அந்த சிவலிங்கம் பட்டினத்தார் உடல் ரூபத்தில் உருவானது. அவர் பூரண மாலை 28 கூறுவது பிரம்மன் படைத்து அழுத்தான், பிறந்திறந்து நானும் அழுத்தேன், உரமுடைய அக்னித்தான் உண்டு அழுத்தேன் பூரணமே. அப்போது இதன் செயல் எது? அக்னி. பிரம்மா இன்று கதை கேட்பது வான்லோகம், பூமி லோகம், அங்கிருந்து வந்து இங்கிருந்து. இங்கு அவர் கூறுவது என் உடலில் உரமுடைய அக்னிதான் உண்டு. அப்போது இது எப்படி நாம் புரிய வேண்டும்? இந்த வகையில் 6 ஆதார தெய்வங்கள் கணபதி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். அந்நிலையை
பிரம்மன் ஸ்தானம் விடும்போது அங்கே புதியது உருவாக வேண்டும். ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஒவ்வொரு செயல்கள், அது பல செயல்கள் உண்டு. இங்கு பிரம்மன் ஸ்தானமூர்த்தி மாற வேண்டும். அங்கிருந்து அது முடிவு காண்பதில் பல செயல் உறுப்புகள் புதுமை காண பழையதின் சத்தை மாய்த்து அச்செயல் முடிவு கண்டு. இது முப்புறம் எரித்த சிவன் கதையில் பிரம்மா விஷ்ணு வருவது அயன் அரண் என்பதும் இதற்கு பெயருண்டு. உரமுடைய அக்னிதான் என்பது குருவஞ்சம் 2ஆம் குறிப்பு வசனப்பாடல். உரமாய் நின்று உதிர்க்கும் உச்சிக்கனலே சிரமதன் காப்பு ஞான சூரிய கவிக்கு. கவி என்பது அவர்கள் வழியில் ஆசான் பண்டிதன் குறிப்புகள் எழுதுவது பண்டிதனாய். அந்த வழியில் புலவர் குமரி மாவட்டத்தில் வில்லிசைக்கு அந்த வழியில் பண்டிதனாய் புலவராவது. வில்லிசைக்கு கவிகள் வில்லிசைக்கு கதையாய் பாட்டாகி கதையாகி கூறுவது புலமை. பஞ்ச இந்திரிய சத்தை முக்தியாக்கி கதையாக அங்கு கேட்பது. சுடலை மாட பிறவிக்கு பிரம்ம சக்தி. பிரம்மன் பிளஸ் சக்தி. பிரம்மன் சக்தியாவது, தெய்வமாவது, ஸ்தானமூர்த்தி விட்டு போவது. அநேக அர்த்த பொருளில் அதன் செயலுக்கு இங்கு அந்நிலைக்கு இவர்கள் உடல்கள் சித்தாக இப்படி குறிப்புகள் அவரவர் பாணியில் எழுதுவது செயல் ஒன்றாக வேண்டும். இப்படி சூரியநாதம் கூறுவது அக்னி சூரியக்கலை வெளிச்சம் உடலுக்குள் என்பது நம்பிக்கை இல்லாதவருக்கு இதைவிட சாட்சியாக்க கூற, அவர்களிலும் இதை வசனமாக அக்னியில் சாடி அக்னியில் புகுந்து அந்நாடு ஊரு என்பது உடல் உலகம் உடல் வீடு மறந்து நாட்டை கூறுவது சரியா? பக்திக்கு என்ன வேண்டும்? நாடா, குடும்பமா, குலமா, அவனவன் மனசு. இப்படி அறிவு செயலில் அர்த்தம் புரிந்து பக்திக்கு உடல் தேவை என்ற முடிவு செயலாக்கினால் என் கூத்திற்கு இணங்க வேண்டாம். உன் அறிவை அறிவால் புகுத்தி சிந்தித்து பார். அது அவரவர் அறிவில். அது உடலுக்குள் என்று இல்லை என்றால் பக்தி எங்கு உருவாவது? ஆகார பக்தியா? அதற்கு இப்படி அவர்கள் எழுத வேண்டுமா? அங்கு அவர்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள், இடம் என்று கிடையாது. அப்போது இங்கு கூறும் நிலையை புரிந்தால் அங்கும் கூறலாம். இங்கு உரமுடைய அக்னியைத்தான் உண்டு அளித்தேன் பூரணமை. சூரிய ஒளியை உருவாகும் செயல் உடலை விட்டு சூரிய செயல் ஒன்றையும் தீண்டாமல் செயல் போல அவன் செயலை உடலுக்குள் ஏத்திய அக்னியான சூடு செயல் வெளிச்சம். அதை ஆகாரமாய் உண்டு உடல் தளர. எது? சூரிய சூடு. உடலுக்குள் ஏறும் சூடில் உடல் தளர, அதில் உடல் சலனமற்று தனிமையில் உடல் மறந்து அனாதியாய் இருக்கும்போது அந்த சூரிய சூடு வெளிச்ச சக்தி என்னை மறைத்து அதன் நிலை காட்சி முடிவு கண்டு முழுமையாக. அக்னி என்பது சூரியநாதம் எப்போதும் அக்னியை கூறுவது. இந்த அக்னி குமரி மாவட்டம் மற்றும் கோவில்களில் அக்னி மாடன் என்பது. மா என்ற உடல், டன் டா ஸ்வரத்திற்கு இசை, பேச்சொலிக்கு இன் கண் செயல் இந்திரியம்.
இவைகள் இழந்து சூரிய ஒளியில் சக்தி உடம்பில் இன்று இந்த திவ்ய சக்தி அங்கு தீப்பந்தம் எடுத்து வாய்க்குள் சூடை ஏற்றுவது பார்ப்பவர்கள் உண்டு. வாயை பிளந்து பந்தத்தின் எரியும் அந்த தீ. அது இங்கு இவர்கள் இப்படி எழுதியதன் தலையில் ஒவ்வொரு செயலில் அங்கு நடப்பது. இங்கு இப்படி எழுதிய குறிப்புகளை கதையாய் அங்கு கூறுவது. வில்லிசை கதைகள் அவர்கள் வழி. குமரி மாவட்டத்தை எடுத்து கூறுவது. அங்கு 75% பாடல்களை கூறுவார்கள். 25% மக்களை ஈர்க்கும் கதை கூறுவது. மற்ற மாவட்டங்களில் 60% கதை கூறுவார்கள். 40% மக்களை ஈர்க்கும் கதை கூறுவார்கள். அன்றைய வெள்ளிசை கதை இன்று குறைவு. எங்கும் இன்று நேரம் குறைவு. இப்படி தமிழ் கிரந்தங்களில் உள்ள தத்துவம் சித்தர்கள் உடலில் உருவானது அங்கு பக்தி கதையாய் வருவது. இதை எதிர்ப்பவர்கள் சித்தர்கள் பாட்டு வரும். எங்கு பாம்பாட்டி சித்தர் பாட அந்த வில்லிசை. அப்போது இது இல்லை என்றால் அதை நீங்கள் ஏன் கூற வேண்டும்? இங்கு வரும் சில பாடல்களில் உள் கருத்து அங்கு ஆமுகமாய் ஒவ்வொரு கதை படிக்கும்போது கூறுவது உண்டு. இங்கு மேல்நிலை முடிவு காண்பது. அதனால்தான் இவன் சூரியநாதம் கூறுபவன் தெய்வம் சக்தி எல்லாவற்றிலும், தனிமை எங்கும் கிடையாது. அதனால் அது கூறுவது இன்று சில மதக்கார் எங்கள் தெய்வம் என்று கூறுவதை அப்படி இல்லை, சக்தியாய் எல்லாவற்றிலும் நிறைந்து செயல்படுவது என்று கூறுவது. அதன் வழி உடல் வசமாக்கும் வித்தைகளை இங்கு இவர்கள் கூறுவது. மற்ற ஜீவஜாலங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை. அப்படி கூறுவதில் முழு பூசணிக்காயை சோத்தில் வைத்து மறைப்பது. பூசணிக்காய் என்பது மத பண்டிதர்கள், சோறு என்பது பேச்சை கேட்பவர்கள் மனிதர்கள். நீங்கள் அவருக்கு சோறு சமைக்க பணம் நீங்கள் கொடுப்பது. இப்போது இந்த கேள்விக்கும் பதிலும் ஒன்றாவது போல் இங்கு கேள்வியும் பதிலும் அவர் உடல் கூறு. 29 கூறுவது 84,000 சென்னமும் சனித்தும் புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே. பட்டினத்து சித்தர் கூறுவது பூரணமாலை 29. 84,000 சென்னமும் சனித்தும் புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே. ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தால் இதற்கு அர்த்தம் கூற தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ் தெரிந்தவர்களுக்கும் உலகத்தில். காரணம் 84,000 சென்னமும். இன்று சென்னமும் என்ற வார்த்தை ஜென்மமாக்கி கூறுவது 4,000 வருடம் என்று. மதக்கதை கூறுவதை கேட்டு அப்படி வந்தவர்கள் இப்படி கூறுவதை நம்புவீர்களா? என்ன நினைப்பீர்கள்? இங்கு புலம்பினேன் என்பது புலம் பிளஸ் நே, பஞ்சபுலன், முகம், பஞ்ச இந்திரியம். 28 புலவர்கள். வெள்ளிசைக்கு இங்கு கூறுவது புலவர்கள் என்றது. அது கதையாய் எழுதியது. அது இந்த புலம்பினேன் பஞ்ச இந்திரிய தத்துவம் முக்தியானதை கூறுவது. இது அறிவை துளைத்து உள் கூர்ந்து உள்ளறிவில் சிந்திப்பது. அந்த செயலை ஏபிசிடி அர்த்தம் தெரிந்தவர்கள் உலகில் எவராயினும் அது என் குடும்பம் வரை கூறுவதில்
அதற்கு மேல் ஆணை கிடையாது. தமிழ் கிரந்தங்கள் தமிழால் உடலை குறித்து எழுதியது. அப்படி சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே இப்படி கூற முடியும். ஏபிசிடி அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு இப்படி கூற முடியாது. காரணம், அவர்கள் பல மொழி படிப்பது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, இங்கு படிப்பது வாழ்க்கையின் தளர்ச்சிக்கு. இப்படி கூறுவது இது பக்தி, அவருக்கு உடலில் சக்தி. இங்கு இவர்கள் கூறுவது உடலில் பக்தி ஆக்குவது. இன்று மனிதர்கள் உண்பது உடலில் சக்தி ஆவது, அவர்கள் இஷ்டத்தில் நடப்பது மனைவியிடம். அப்படி அங்கு அந்த பக்தியை இங்கு வந்து, அந்த சக்தியை இங்கு பக்தியாகும் உடலில் சேர்க்கக்கூடாது. அதனால்தான் ஜென்மம் என்பது இன்று ஜென்மம் என்று கூறுவது. அதை நம்பி வாழ்கிறோம். இங்கு எண் 10 ஏ உயிரெழுத்து வாயு, அது 5 எழுத்தில் சூரியநாதம். தொல்காப்பியம் கூறியதில் 5 ஒலி: ஆ ஒலி, ஈ ஒலி, ஊ ஒலி, ஏ ஒலி. ஏ ஒலி தொண்டையில் நின்று ஒலிப்பது, அது உயிரெழுத்து. மெய்யெழுத்து 18 நா. தொல்காப்பியத்தில் நா 3 வளைவு குணம் கூறியது. மஞ்சை, இரத்தம், நாத நிறம், செயல், நீர்க்குடல், தத்துவம். நா காமம், மாயைக்கு, ஆகார, உடல், அகங்காரம், பொருள், நெற்றி, பிரிகம், வலது இடது கண், செயலை நா கூறுவது 3 வளைவு என்றது. மனசு சதா சிந்தனை, சதாசிவன் நெற்றியில். இந்த வகையில் 400 1000, 400 + 1000. அன்னக்குடலில் 100 காட்சி கண்டு, அதன் காட்சி மீண்டும் 100 காட்சி கண்டது. 400 காட்சி, 4 காட்சிகள். 1 அன்னக்குடல், அதன் சத்து நீர்க்குடல், அதன் சத்து நெஞ்சி, அதன் சத்து நெற்றி. இவைக்கு மூலாதாரம் எப்போதும் துணை. பொருள் காண்பதற்கு அங்கு சூடு ஏறி வருவது. தொண்டை அன்னக்குடலில் காட்சி. முதல் காட்சியில் தொண்டையை நீட்டி வாயு, ஆகாரம், செயல் விட்டு முகசக்தி பொறிவழி ஏற்றாமல் வெளியில் நிறுத்தி. ராயிரம், ரா கொப்புளின் ஈரம். இப்படி கூறும்போது ஈரம் என்பது கொப்புள் கொடிய சேர்ந்து நிற்கும் உடல் நீர், அது ஆகாரத்தில் ஊறுவது. அதன் நாடி நரம்பு இறைச்சிக்குள் இயங்கும் அணுக்கள் செயல் வரை மாறுவது வரை அந்த கலை செய்வது. அப்போது எண் 10 100,000 உயிரெழுத்து, மெய்யெழுத்து, செயல், இந்திரியம், பேச்சுரை, முடிவு. சென்னையில் சென்னமும் பிரிகம், மேல் கண்ணில் காணும் பிரிகம், ஜன்னி உருவாகும் இடம். 2 நா என்பது 2 கண், நீர்சக்தி. இங்கு காட்சி காணுவதில் மீண்டும் மீண்டும் சனித்து எதிராகி வருவதும். புண்பட்டு, புண் என்பது அந்த நிறம் மூத்திரத்தில் போகும், அந்த இதும் மல ஓட்டையிலும். அந்த நிறம் புன் நிறம் பட்டு போனது, சூரிய ஒளியை ஏற்றுவதில். மலவாய் நிறம் மாறினது, மூத்திரவாய் நிறம் பட்டு போனது, சூரிய வெளிச்சம் ஏறியதில். எண்ணெய் மறந்து பஞ்ச இந்திரிய செயலில், வெளிச்ச சூடில் முணுமுணுத்தேன், பேச்சு ஒலி முடிவு காண பதி என்பதில் இருந்து. அது இப்படி கூற தமிழறிவு தன் உடலின் செயலை புரிந்து தேவபாஷை தமிழாக்குவது, உடலுக்குள்ளில் உள் அறிவை புரிந்து கூறுவது. 49,000 தமிழ் ஓலைச் சுவடிகள் குறிப்பு கூறுவதும் இப்படியே.